நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். ஆமென். நல்லா கவனிங்க. இங்க நான்காவதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை தாமதம் பண்ணாமல் அதை என்ன பண்ணணுமா? நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாரு. தாமதம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 20:25. பரிசுத்தமானதை விழுங்குறதும் ஆமென் பொருத்தனை செய்த பின்பு, நல்லா கவனிங்க, பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கு. மனுஷனுக்கு கண்ணியா இருக்கு. பொருத்தனை பண்ணதுக்கு அப்புறம் தாமதிச்சுட்டு இப்ப செய்யலாமா அப்ப செய்யலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா வசனம் சொல்லுது அது என்ன உனக்கு கண்ணியா வரும். கண்ணின்னா என்னது? ஆபத்தா போய் முடியும். நல்லா கவனிச்சிங்க. ஒரு பொருத்தனை தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தாவே நான் உமக்கு இவ்வளோ காணிக்க கொடுக்குறேன், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறேன், ஜெபிக்கிறேன், இவ்வளோ நாள் உபவாசிக்கிறேன், ஏதாவது நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தா அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்குள்ள தாமதம் இருக்கக்கூடாது. அந்த தாமதம் சில நேரங்களில் நமக்கு எதை கொண்டு வரலாம்? கண்ணியை கொண்டு வரலாம். அதை தான் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே மிகவும் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, மிகவும் பெரியவரே, இயேசு பெரியவரே, மிகவும் பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. வல்லவர் எனக்குள்ளே, சர்வ வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, சர்வ வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே. எல்லாரும் பாடுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே. இயேசு வல்லவரே, சர்வ வல்லவரே, இயேசு வல்லவரே, சர்வ வல்லவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே.